ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம இந்த ரிவ்யூவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, கேப்டன் அமெரிக்கா பிரைவ் நியூ வேர்ல்ட். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனாகவே இருக்குது. அதாவது இந்த படத்தில் 2 படத்தோட லிங்க் பண்ணி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 2008 ரிலீஸ் ஆன ஹல்க் இன்க்ரெடிபிள் அந்த படத்தோடையும், இன்டர்னல்ஸ் அந்த படத்தோட 2021 வந்த இன்டர்னல்ஸும் 2 லிங்க் பண்ணி இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கதை நகருது. ஸோ இந்த கதை வந்து எதை ப்ளஸ் பண்ணி நடக்கிறதுனா, ஹல்க் இன்க்ரெடிபிள் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சு ஸ்டீவ் ராஜர்ஸ் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து இந்த கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஹல்கில் வந்து ஒரு சோல்ஜராக ஒரு கமாண்டராக நடிச்சிருப்பாப்புல. அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. அவரோட ரோலில் வேற ஒரு ஆள் நடிச்சிருக்காங்க. அவரோட பேர் தெரியாது. நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோஸோட நேம் எல்லாமே நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே போகும். என்ன பேசுகிறாங்க, அங்கே வர்றாங்க போகிறாங்க, டக்குன்னு ஃப்ரேமை மாற்றுவாங்க, டக்குன்னு ஒரு சீன் நம்ம இங்கே பேசுவாங்க, இன்னொரு சீனில் வந்து ஃபைட் நடக்கும். அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸில் தான் ஹீரோவோட இன்ட்ரோவே காமிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஹீரோவோட என்ட்ரன்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒருத்தரை தான் சோல்ஜராக வச்சுக்கணும் ஆசைப்படுறாப்புல. அந்த சோல்ஜர் வந்து ஓல்டு ஏஜென்ட்டான ஹைசான் அப்படின்னு ஒரு கேரக்டரில் ஒரு ஓல்டு அமெரிக்கன் ஏஜென்ட் வராப்புல. அவர் ஏஜென்ட்டாகவும் இருந்திருக்காப்புல, சோல்ஜராகவும் இருந்திருக்காப்புல. அவரை வந்து நிறையா தடவை ஜெயிலில் போட்டிருக்காங்க. எந்த தப்பும் செய்யாமல் தான் குற்றமே பண்ணலைனாலும் என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவர் தான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் ஹீரோ பிரசிடெண்ட்டுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி இவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்படி பிரசிடெண்ட்டுக்காக வேலை செய்ய போகும்போது இவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, பிரசிடெண்ட் ஏன் சில விஷயங்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்காப்புல, பிரசிடெண்ட்டு கொல்றதுக்கு சில முயற்சிகள் நடக்கும். அந்த பிரசிடெண்ட்டை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க, ஏன் என்ன நடக்குங்கிறத ஹீரோ முழுசாக தெரிஞ்சுக்கிற கதை தான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரைவ் நியூ வேர்ல்டு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டான ஒரு 3D ப்ரெசன்ஸாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு சோல்ஜர் இப்போது பிரசிடெண்ட்டாக ஒரு பண்ணியிருக்கிற ரோல் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல. அவர் ஒரு சில விஷயங்கள் அவர் சைலண்ட்டாகவே இருப்பாப்புல. ஆனால் அவர் அந்த சில விஷயங்கள் யோசிக்கிறதும் அவர் கோவப்படுறதும் அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஒரு விஷயம் பேசுவாங்க, அவர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப அதிகமாக நர்வஸ் ஆவாப்புல. ஏன் என்னன்னு தெரியாது. அவர் கையில் இருக்க அந்த டேப்லெட்டை முழுங்கிட்டு அவரோட அந்த டென்ஷனையும் சரி அந்த நர்வஸையும் சரி அப்பப்போ குறைச்சிக்கிறாப்புல. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஏன் இப்படி அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இது மாதிரி எந்த விஷயமான சின்ன விஷயமா இருந்தாலும் நர்வஸ் ஆகிக்கிறாப்புல அப்படிங்கிறது வந்து அது ஒவ்வொரு விஷயங்களையும் காமிக்கிறாங்க.
ஸோ இது மாதிரி கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் ஹீரோ தடுக்க பார்க்குறாப்புல. 2 சைடு அவர் வந்து முழுசாக சமாளிச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் பிரசிடென்ட் கொலை எதுக்காக மோட்டிவ்ங்கிறது வந்து வில்லன் சொல்லும் போதுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் தெரியும். ஏன்னா அவங்க அவங்க ஆக்ஷன் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, மூமெண்ட் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய விஷயமா சொல்லி அவங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் படம் பார்க்குற நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்கும். இவ்வளோதானா, நான் என்னமோ இப்படி நடக்கும், கதை இப்படி கதை இப்படி போகும், சரி அடுத்தது மாதிரி என்ன நடக்க போகுது, புதுசாக தான் காமிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சிம்பிளான ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான் அவங்க இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்குள்ளே என்ன மோட்டிவ், அதை ஏன் பண்ணுறாப்புல, வில்லன் ஏன் அவரை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாப்புலங்கிறத வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஸ்பாய்லர் இல்லாமல் நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நான் வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்பாய்லர் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க. ஸோ அந்த கதை சொல்லும் போதே கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. ஸோ சாரி. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இப்போ ஸ்பாய்லர் சொல்லாமல் நான் வந்து ரிவ்யூஸ் முடிக்க பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு 2 சீன் இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கடல் நடுவில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 2வது ஹீரோவோட இன்ட்ரோ ஃபைட் சீன் வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபைட் சீன் வந்து நம்மளுக்கு பார்த்த அந்த ஒரு ஃபீல் செமையாகவே தரும். இந்த மூவிஸில் வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸுக்கு அப்புறம் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நான் இங்கே சொல்ல விரும்பலை, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் படத்தில் வந்து ஹல்காக மாறுற சீன் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஹல்க்கு மாறுற சீனாக இருக்கட்டும், அவர் அந்த மாறப்போகிற அந்த சிச்சுவேஷன் காமிக்கிற அந்த சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே அதை அந்த மூமெண்ட்டையும் சரி, அந்த கேப்சர் பண்ண விதம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இவர் இப்படி மாறப்போகிறாப்புல, என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று அவங்க யூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ் ரொம்பவே அந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அவங்க ஃபைட் பண்ணுற இடமா இருக்கட்டும் சரி, அவங்க அந்த மேலே போய் அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதையும் சூப்பராக இருந்துச்சு. இவர் அந்த பறந்து போகிறது எல்லாமே சூப்பராகவே அந்த சீனை வந்து பர்ஃபெக்டாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீனும் ரொம்ப நல்லாயிருக்கு. கேப்டன் அமெரிக்கா நம்ம இதோட இது 4வது பார்ட். ஸோ கேப்டன் அமெரிக்கா வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டீவ் ராஜ்னு சொல்லும் போது கிறிஸ் ஈவன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கேப்டன் அமெரிக்காவுக்கு அந்த ரோல் அப்படி ஆப்டாக இருப்பாப்புல. அவர் அந்த பேசுகிற விஷயம், நடக்கிற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவர் பேசுகிற டைலாக்கு, சைலண்ட்டான டைலாக்கு, அதுக்கப்புறம் அவர் அந்த பஞ்ச் பண்ணுறது, அந்த ஷீல்டை தூக்கி போடும்போது அந்த ஒரு விஷயம் எல்லாமே அது ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் நீட்டாகவே சூப்பரான மாஸாக பண்ணியிருப்பாப்புல. மேசிவ் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்பவே அது மாஸாக அதை கொண்டு போயிருப்பாப்புல. அந்த எடுக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அவரை கேப்டன் அமெரிக்கா நம்ம பார்த்து இவரை நம்ம ஒரு சில பார்க்கும்போது கொஞ்சம் அவரை நம்ம நிறைய மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து கரெக்டாக அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கேப்டன் அமெரிக்கான ஒரு ரோலுங்கிறத வந்து கிறிஸ் ஈவன்ஸ்க்கு தான் கரெக்டாக பொருந்துங்கிறத வந்து நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இருந்தாலும் இந்த படத்தில் வந்து இவர் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. கொடுத்த கேரக்டரும் சரி, அவர் அந்த கேப்டன் அமெரிக்கான பில்டப் பண்ணாமல் ரொம்ப எப்படி சொல்லணும்னா சைலண்ட்டான ஒரு மீடியமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காப்புல.
ஸோ அவரோட அந்த ஆக்டிங் வந்து நல்லாவே தான். இந்த படம் வந்து 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி 4 லாங்குவேஜில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. போய் இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரொம்ப படம் வந்து டம்மி ஆக்கிட்டாங்களே அப்படி கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. நல்லாவே நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க படம். ஸோ எந்த இடத்துலையும் வந்து ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே ஒரு 2 சீன் கொஞ்சம் லேகாக இருக்கும். ஆனால் அது வந்து போர் அடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவங்க அந்த பேசுகிற ஒவ்வொரு விஷயங்கள் அதை மட்டும் கொஞ்சம் படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நீட்டான ஒன் டைம் வாட்ச். இந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்க போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த படம் நான் வந்து நேற்றே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ நீங்கள் இந்த படம் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FD சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. Thank you.